நடந்ததுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. மாமாட்ட வந்து நல்ல பாட்டி, தனாத்து வீட்லயும் போய் கூட எனக்கு சந்தேகம் தான். ஆனா அவங்க நான் ரொம்பவே தயக்கத்தோட தான் அந்த ஒரு துளி சங்கடமாவது அவங்க ஃபேஸ்ல இருக்கும். நான் தான் அம்மா, நான் தான் அம்மா வந்து நிக்க மாட்டேன்ட்டாங்க எல்லாரும். வந்து நான் நிறைய பாடம் கத்துட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா நடத்தும். வெல்கம் பேக் டு யுவர் சேனல். மணிமாமா தனாத்தோட பார்ட் 3 மேரேஜ் vlog ஏன்க்கா போடல, என்ன ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, அது வந்து தூத்துக்குடில இருந்து திருப்பூர் வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க திருப்பூர்ல வந்து சரியான வேலை, அதனால வந்து எங்களுக்கு இந்த பேசி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்லை. இப்போதான் அதுக்கான டைம் இருந்துச்சா. என்னென்ன நடந்துச்சு, யார் யார் வந்தாங்க, சரியான இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்னன்னு புரியும். இந்த கல்யாணம் நடந்ததுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அது யார் நீ நினைக்கிற? எனக்கு தெரியுமே. யாரு? நம்ம விஜயா பாட்டி தான். கரெக்ட். எப்படி சொல்ற? எப்படி சொல்றேன்னா, மாமாட்ட வந்து ஃபர்ஸ்ட் சம்மதம் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனா இத்தனை நாளா வெயிட் பண்ணி மாமாட்ட சம்மதம் வாங்கி இந்த கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க. அதுதான் அவங்களோட சக்சஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல பாட்டி. ரொம்ப கஷ்டப்பட்டு மாமாட்ட சம்மதம் வாங்கி அதாவது அவங்களுக்கு அப்புறம் மணி மாமாவை பாத்துக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க வேணும்னா கண்டிப்பா அம்மாக்கு அப்புறம் ஒய்ஃப் தான் கண்டிப்பா பாத்துக்கணும். சிங்கிள் பேரண்டா இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு மணிட்டே சரி அவ்வளவு சம்மதம் வாங்கி எனக்கு அப்புறம் உனக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு சொல்லி பேசி தனாத்து வீட்லயும் போய் சம்மதம் வாங்கி பேசி இந்த கல்யாணத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா நம்ம வீடியோல பார்க்கும் போது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னா அதை எடுத்து நடத்தினவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அந்த இடத்துல இருந்து நாங்க பார்த்தோம். உண்மையிலே சொல்றேன், யாருமே அதாவது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்க கூட கல்யாணத்தை இப்படி எடுத்து பண்ணுவாங்களான்னு கூட தெரியாது. ஆனா விஜயாம்மா வந்து அவ்வளவு சூப்பரா எடுத்து பண்ணி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி அவ்வளவு இதா யாரையும் மனசங்கடப்படுத்தாம அந்த கல்யாணத்தை சூப்பரா நடத்தி முடிச்சாங்க. அங்கதான் அவங்க வந்து ரொம்ப பெருமையாவே நான் நினைச்சேன். ஏன்னா நான் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன், நான் கூட இந்த அளவுக்கு எடுத்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது கூட எனக்கு சந்தேகம் தான். ஆனா அவங்க சூப்பரா பண்ணாங்க. அவங்க ஒன்னொன்னு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, எந்த தப்பான பேச்சு வந்துடக்கூடாது, எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூங்கவே இல்லை. அவங்க அப்படி பார்த்து பார்த்து பையனுக்காக பண்ணாங்க. சூப்பர். ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப பெருமையா நினைக்கிறது விஜயாமாவை மட்டும்தான். இன்னொன்னு வந்து இந்த வீடியோல என்ன சொல்றேன்னா, நான் ரொம்பவே தயக்கத்தோட தான் அந்த வீட்டுக்குள்ள நாங்க போனோம். ஏன்னா நாங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஏதாவது சங்கடப்பட்டுவாங்க, மூஞ்சி கட்டிடுவாங்க. ஏன்னா ஒரு துளி சங்கடமாவது அவங்க ஃபேஸ்ல இருக்குமோன்ட்டு நான் ரொம்பவே சங்கடப்பட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள போனேன். ஆனா துள்ளி கூட அவங்க என் மேல சங்கடமே படல. வீட்டுக்குள்ள முழுசா எங்களோட லக்கேஜ் நாங்க முழுசாவே வரல. எங்களை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு உடனே டீ சரி உடனே சொல்லிருங்க, டீக்காக தான் போனீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. அவங்க பார்த்துக்கிட்டது, அவங்க நம்மளை வந்து வாங்கன்னு சொன்ன விதம் சரி, அங்கிருந்து நாங்க கிளம்பி வர வரைக்குமே ஒரு துள்ளி கூட எங்களை சங்கடப்படுத்தாம எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த கல்யாணத்துல வந்து மணிக்கு எவ்வளவு மணிதனாக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதோட அதிகமா விஜயம்மாக்கு இருக்கு. உண்மையிலே சொல்றேன், ஒரு கர்வம் இல்லாம அந்த கல்யாணத்தை எடுத்து நடத்தினாங்க. ரொம்பவும் பெருமையா வந்துச்சு. அதே மாதிரி சில பேர் வந்து இந்த கல்யாணத்தை எடுத்து பண்றதுனால நான் தான் எடுத்து பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து பந்தா காட்டாம ஒரு நான் தான் அப்படிங்கிறது இல்லாம ஓரமா பையனோட கல்யாணத்தை அது ரொம்ப மனசளவு நினைச்சு ஒரு கல்யாணத்தை நடத்துற இடத்துல அவங்க எங்கேயோ ஒரு ஓரமா நின்றுதான் அந்த கல்யாணத்தையே பார்த்தாங்க. சில வீட்டுல எல்லாம் வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி நான் தான் அம்மா, நான் தான் இங்க நிற்பேன், நான் தான் அதை பண்ணுவேன், நான் தான் அதை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு இல்லாம ஒரு ஓரமா நின்று பையனோட கல்யாணத்தை அப்படி பார்த்து பார்த்து ரசிச்சு ஒரு போட்டோ கூட அவங்க வந்து நிக்க மாட்டேன்ட்டாங்க. எல்லாரும் கம்பேர் பண்ணி தான் அந்த போட்டோலாம் நாங்க அவ்வளோ கம்பேர் பண்ணி தான். ஆனா அந்த கூட்டத்திலயும் மணி வந்து அவங்க அம்மாவை அவ்வளவா தேடுனாங்க. அப்ப கூட நீ நில்லுப்பா, நீ பண்ணுப்பா, நீ சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு
நல்லா கல்யாணத்தை வந்து சிறப்பா நடத்தி முடிச்சிட்டாங்க. அதனால உண்மையிலே சொல்றேன், உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணும். ஒருத்தவங்க ஒரு அம்மாவா இருந்து இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்ததுக்கு உண்மையிலே சொல்றேன் அம்மா, நீங்களா உங்கள்ட்ட இருந்து நான் நிறைய பாடம் கத்துட்டு வந்திருக்கேன். நானும் இந்த மாதிரி தைரியமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் தைரியமா இருக்கணுங்கிறத உங்களை பார்த்து நாங்க கத்துக்கிட்டோம். அம்மா என் கல்யாணம் நடத்துவீங்க? செருப்புல இருக்கு. சரி ஓகே. கல்யாணம் நடத்துவேன் கண்டிப்பா. அதுக்குன்னு ஒரு வயசு வேணும். அந்த வயசு வந்தோடனே நாங்களும் இதே மாதிரி நடத்துவோம். எங்க அப்பா நடத்தும். எங்க அப்பா கலந்து தெரியாதீங்க, அவரு பின்னாடி கேமராமேனா இருக்காரு. சரி, அடுத்து வந்து யார பார்க்கலாம்? யார பார்க்கலாம்? மணி மாமா, தனாத்த இல்ல ராஜேஷ் மாமா போலாமா? ராஜேஷ்ட போலாம். ராஜேஷ் மாமாட்ட போலாம். சரி ஓகே.